ஐயனார் துணை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம சோழனுக்கு பாண்டி ஃபோன் பண்ணி, "இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். நீ முதல்ல வீட்டுக்கு போ" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன விளையாடிட்டு இருக்கியா? உனக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு" சொல்லிட்டு வீட்ல எல்லாருமே கிளம்பி ரெடியா இருக்கோம். ஆனா இந்த மாரி நேரத்துல பொண்ணு பார்க்கலாம் போக வேண்டாம். இப்போதைக்கு கல்யாணம் தேவையில்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு வானதியோட வீட்டில் எல்லாருமே ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. வானதியோட மாமா இருந்துட்டு, மச்சான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன், ஏதோ ரொம்ப நல்ல பையன், அவனுக்கே நம்ம வீட்டு பொண்ணை கொடுத்துடலாம், அக்கம் பக்கம் எல்லாரும் தப்பாக பேசுறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே இறங்கி பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசினேன். ஆனால் கடைசியில் அந்த பையன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி மச்சான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட மாமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா நான் இதுக்காக தான் அப்போவே சொன்னேன், யார் என் பேச்சை கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வசந்த் ஒரு பக்கம் சொல்லவும் பாண்டி இருந்துட்டு நேராக வானதியோட வீட்டுக்கு போகிறாங்க. வானதி வானத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியோட குரல் கேட்டோன்னு வானதி இருந்துட்டு, "என்ன நீ மட்டும்தான் வந்திருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க. "சொல்ல பாண்டி, பொண்ணு பார்க்க வர்றவன் இவ்வளோ நேரத்துக்கா வர்றது? உங்ககிட்ட ஆல்ரெடி டைம் எல்லாம் சொல்லியாச்சு இல்லை? அதையும் மீறி இவ்வளோ நேரத்துக்கு தான் நீ வீட்டுக்கு வந்திருக்க. அது மட்டும் இல்லை, ஏன் நீ தனியாக வந்திருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஃபோனு உனக்கு எத்தனை தடவை நான் ஃபோன் பண்ணியிருப்பேன், ஃபோனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "முதல்ல எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. "என்னப்பா நீ எதுக்கு எடுத்தாலையும் மன்னிப்பு மன்னிப்புன்னு மன்னிப்பை மட்டும் கேட்டுக்கிட்டு என்னாச்சுன்னு சொல்லு, பொண்ணு பார்க்க வர்றீங்கன்னு சொல்லிட்டு தானே நாங்களும் எல்லாருமே ரெடி பண்ணி காத்துக்கிட்டு இருந்தோம். சொந்தக்காரங்களாம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இப்போ தான் கிளம்பி போனாங்க. நீ என்னடனா தனியாக வந்துட்டு இப்போ மன்னிப்பை கேட்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் தான் சொன்னேனேப்பா, சுற்றுற வரையும் சுற்றுவான், பேசுகிற வரையும் பேசுவான், அதுக்கப்புறம் கல்யாணம் வேண்டான்னு சொல்லி கலட்டி விட்டுருவான்னு. ஆனால் எங்கே எல்லாம் யார் என் பேச்சை கேட்குறீங்க, இப்போ அவனே சொல்லுவான் பாருங்க அப்படின்ற மாதிரி வசந்த் சொல்லிடுறாங்க. முதல்ல எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் கடலை மட்டும் போடல, அவளை நான் உண்மையாக நேசிக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம்லாம் வேண்டாம், நிச்சயமும் வேண்டாம். நான் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணலான் இருக்கேன். இன்னும் அண்ணனுக்கு கல்யாணம் ஏற்படலை, இன்னும் பண்ணாமல் இருக்கோம். அண்ணனுக்கு இப்போ தான் பொண்ணு செட் ஆகிருக்கு. அவங்க 2 பேரும் பேசி பழகணும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு கேட்கணும், கல்யாணம் பண்ணணும். இப்படி நிறையவே இருக்குது. அதனால் ஏற்கனவே சோழன் அண்ணன் இருக்கிற போதே கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால எல்லாருமே பொண்ணு கொடுக்க தயக்கப்படுறாங்க. இப்போ தான் அண்ணனுக்கு பொண்ணு செட் ஆகிருக்கு. மறுபடியும் அண்ணனை விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணால் அது இன்னுமே தப்பாக போயிடும். அதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக வானதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்குது, நீ பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. இவகிட்ட நாங்கள் அப்போவே சொன்னோம், அந்த பையன் கூட பேசாத, பழகாத, வேண்டாம், தப்பானவனாக இருக்கான், கடைசியில் கலட்டி விட்டு போயிடுவான்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டோம். ஆனால் இவ கொஞ்சம் கூட கேட்காம திமிர் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் சரி இவளுக்கே போயிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு சொல்லி முடிவு எடுத்தா, நீ என்னடனா கடைசி நிமிஷத்தில் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய கோபம் வருத்தம் எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் தானே நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏதோ சொன்னதுக்காக குடும்பத்தோட பொண்ணு கேட்டுட்டு கல்யாணத்தை முன்ன பின்ன பேசி முடிச்சிருந்துருக்கலாமே. ஆனால் கடைசியில் யாருமே வராமல் இருந்துட்டு ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இவ்வளோ நேரத்துக்கு மன்னிப்பு கேட்டால், டைம் கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம பாண்டே இருந்துட்டு, என்னால் இவ்வளோதாங்க சொல்ல முடியும், அதுக்காக நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பொண்ணை நான் அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டேன், என்னை நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக
போதுமாடி இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வானத்தையை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வானத்தை இருந்துட்டு பாண்டிக்கிட்ட போயிட்டு, நில்லு பாண்டி, காலையில் கூட உங்ககிட்ட கடைக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்குறேங்கன்னு சொல்லி நான் எவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கூட உன் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே தெரியல. அப்போவே நான் கொஞ்சம் சுதாரிச்சிருந்துருக்கணும். ஆனால் எங்கே, உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் முட்டாள்தனமாக நான் இருந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பசங்க தான் தேடி தேடி வந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவளுங்க சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் நான் தான் அவசரப்பட்டு உன் பின்னாடி தேடி தேடி வந்துக்கிட்டு இருந்தேன். முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டு இருந்தேன். அப்பயாவது உரைக்கிற மாதிரி சொல்லியிருந்துருக்கலாமே. உன்னை எனக்கு பிடிக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்பலைன்னு சொல்லியிருந்துக்கலாமே. நான் என் பாட்டுக்கு என் வழியை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பேனே. ஆனால் நல்லா பேசிட்டு கடைசியில் என் வீட்டில் சொன்ன மாதிரியே நீயும் செஞ்சு காமிச்சிட்ட பார்த்தியா. உன்னை எங்கள் வீட்டில் நான் எவ்வளோ உயர்த்தி பேசினேன். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிச்சிட்டில்ல. நீ கல்யாணத்தை தள்ளி போகிறன்றவன் குடும்பத்தோடு வந்து கேட்டுட்டு கல்யாணத்தை முன்ன பின்ன வச்சுக்கலான்னு ஒரு வார்த்தை நீ பேசியிருந்திருக்கலாம். ஆனால் எதுவுமே பேசாமல் இருந்துட்டு இவ்வளோ நேரம் நான் யோசிச்சிருந்தேன், அதனால தான் நான் இவ்வளோ நேரத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மொக்கையாக ஒரு பதிலை சொன்னேன்ல. இனிமே நான் சொல்கிறேன், நீ என்னடா என்ன பிடிக்கலன்னு சொல்கிறது, நான் உன்னை பிடிக்கலன்னு நான் சொல்கிறேன்னா. இனிமே நீ எங்கள் அப்பா கிட்ட என்ன சொல்கிற, நீ என்னை பார்க்கலன்னா கூட பரவாயில்லன்னு சொன்னல. இதிலேருந்தே தெரியுது ஒன்று, என்ன உனக்கு பிடிக்கலன்னு. இப்போ நான் சொல்கிறேன், ஒன்று எனக்கு பிடிக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்பலை. இனிமே நீ என்னை பார்க்கறது, நானே உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை இருந்துட்டு இன்னையோட முடிஞ்சிச்சு. ஆனால் நான் சொல்கிறேன்டா, சத்தியமாக சொல்கிறேன், மற்றவங்க மாதிரி நீ எங்கே போய் நல்லா இருனாலும் நான் சொல்ல மாட்டேன். நான் அனுபவிச்ச வேதனையோட நீ பல மடங்கு வேதனையை அனுபவிப்ப. நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமாகத்தான் போவ அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி இருந்துட்டு சாபெல்லாம் விடுறாங்க. பாண்டை இருந்துட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு வானத்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய், இன்னொரு தடவை என் கையை பிடிச்ச நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பாண்டி ரொம்பவே வருத்தப்பட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. சோழன் இருந்துட்டு பாண்டி பேசின எல்லா வார்த்தையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாண்டி வந்த உடனே இவன் சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டே கேட்கவும், என்னென்ன என்னாச்சு, எல்லாரும் கிளம்பி ரெடியாக இருந்தா நீ என்னடனா வானத்திக்கு பொண்ணு பார்க்க விரும்பலைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டில் போய் சொல்லியிருக்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, 2 பேரும் லவ் பண்ணுறீங்க தானே. இப்போ கூட நீங்கள் பெங்களூர் வரைக்கும் போயிட்டு தானே வந்தீங்க. திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்கவும், பாண்டே இருந்துட்டு எனக்கு முன்னாடி நீ இருக்கன்னு, முதல்ல உனக்கு லைஃப் செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேனே அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. நான் அப்போவே நினச்சேன்டா இதுதான் விஷயமா இருக்குன்னு. அது நம்ம அவங்கக்கிட்டே போய் சொல்லியிருக்கலாமே. ஏன்டா இப்படி எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி பாண்டியை தான் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.